friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு தீபாவளி, உங்க எல்லாருக்கும் எங்களுடைய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். Yes, wish you a happy Diwali to all. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, எப்பவுமே வருஷம் வந்து நம்ம நைட் டிரைவ் போவோம் தீபாவளி அன்னைக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி நைட் டிரைவ் போலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஆனா 7 மணில இருந்து செம்ம புகையா இருக்கு. எஸ், இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பொல்யூஷன் அதிகமா இருக்கு. நம்ம எப்பவுமே வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு நைட் ஏதாவது 10 o'clock மேல வந்து எங்கேயாவது ரைடு போவோம். அதே மாதிரி நீங்க போறோம். எங்க போறோம்னு சும்மா ஜாலியா லாங்கா போறோம். எங்க போறோம்லாம் எங்களுக்குமே தெரியாது. வாங்க வீடியோவை அப்படியே பார்த்துட்டு வாங்க. நைட் ரைட் போக கிளம்பியாச்சு, கீழே வந்தாச்சு. நைட் ரைட் போக கிளம்பிட்டோம், கீழே வந்துட்டோம். அதுதான் அவங்களும் சொன்னாங்க, நானும் நம்ம வீட்டை விட்டு தான் வெளியே வந்திருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ பொல்யூஷனாக இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பொல்யூஷனாக இருக்கு. நம்ம பிளான்ல ஒரு குட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. திடீர்னு மழை பெய்யுதுங்க. ஆமாம், மழை பெய்யாது அப்படின்னு நினச்சி தான் கிளம்பி வந்தோம். பட் லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால மழை இல்லாத இடத்துக்காக பார்த்து போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும். அப்படியே போகிற வேகத்தில் போயிட்டு இருக்க வேண்டியது தான். நைட் டிரைவ்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படி இருந்தால் என்ன என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆமாம், ஒரு இடம் பிளான் பண்ணோம். பட் ஆனால் பாதி வழியில் மழை வந்துச்சு. திடீர்னு மழை வருது. இந்த சைடு மழை இல்லை, அந்த சைடு மழை கொஞ்சம் தூரத்தில் அப்படியே லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த இடமே ஃபாகியாக இருக்கு. சி, இந்த இடமே எவ்வளோ ஃபாகியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. எங்கள் ஏரியா தான். எங்கே போகிறோன்னு முடிவு பண்ணிட்டேன் கடைசியாக. இப்போ எங்கே இருக்கோன்னா ராமாபுரம் போரூர் தான். போரூர் பிரிட்ஜி மேலே தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்படியே ஜாலியாக ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வர போகிறோம். அங்கே போய் அப்படியே திரும்பிட்டு வந்துடுவோம். ஆமாம், ஆனால் லைட்டாக மழை எங்கேயும் தூரிட்டு தான் இருக்கு. போவோம். செம்ம மழை பெய்யுது. சரி, மழை அவ்வளோ தூரம் போகல, திரும்பிட்டோம். இந்த சைடாக எங்கேயாவது போவோம். ஆமாங்க, நல்ல மழை. போகும்போது வந்து லைட்டாக தூரிச்சு. இல்லை, திவ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பார்த்து கண்ணு வச்சாங்க. அதனால லைட்டாக தூரிச்சு. பட் இந்த மாதிரி தூரிட்டே இருக்கும் தான் வந்தோம். செம்ம மழை, வேகம் செம்ம மழை. நல்ல வேலைங்க, சென்னை ஃபுல்லாக மெட்ரோ போட்டு எவ்வளோ நல்லதாக இருக்கும். ஆமாம், அது கீழே தான் நிற்கிறோம். அங்கே பாருங்க, ரோட்டில் தான் நிற்கிறோம். ஆனால் மெட்ரோ கீழே நிற்கிறோம். தேங்க்யூ மெட்ரோ. கிளம்பும்போது நினச்சி கூட பார்க்கல, செம்ம மழை அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது மழை. எதிர்பார்க்காத ஒன்று தான், செம்ம மழை பெய்யுது திடீர்னு. சரியான மழை, நல்லா வேகமாக பெய்ஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா நான் நனைஞ்சிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நான் கூட நினச்சேன். ஆமாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைட்டாக மழை விட்டுருச்சு. இந்த சைடு எங்கேயாவது போகலாமா இல்லை போகும்போது மழை பெய்யுமா அப்படின்னு வந்து 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்கோம். சொதக்கிடுச்சு டோட்டலாகவே. இதுவும் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் நல்லாவே நனைஞ்சிட்டு இந்த சைடு வந்துட்டோம். ஆமாங்க, இங்கே ஒரு ட்ராப் கூட மழை பெய்யவே இல்லை. மழையே பெய்யல. இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. மணி வந்து 11:30 ஆகுது. ஸோ ஆளு யாரும் இல்லை, சூப்பராக இருக்கு. ஜாலியாக சுற்றிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு ஜாலியாக சுற்றுங்க. எல்லாரும் 200 ரூபாய் வேணும்னா மகேஷை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனால் 200 ரூபா மகேஷ் தான். நானே அவங்ககிட்ட கடை வாங்கி பெட்ரோல் போட்டேன். ஆமாம்ல, எஸ், ஜாலியாக இருக்குது. ஆனால் மழை பெய்யும்னு எதிர்பார்க்கல. அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சூப்பராக இருந்தது. போவோம், போயிட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பார்க்க ஒரு ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபாகியா சொல்கிறேன், குளிர் கிடையாது, ஃபாகியா. பார்க்கறதுக்கு நல்லா அந்த புகையோட பார்க்க ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து திரும்ப வந்துட்டோம். ஒரு 2 hours கழிச்சு. செம்ம ஜாலி, சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் எங்கேயுமே போல, ஜாலியாக பைக்கில் சுற்றிட்டு இருந்தோம். ஆமாம், இதுதான் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ண இடத்துக்குமே எங்களால் போக முடியல. சம்மர் ரெயின் வழியில். ஸோ வழியில் நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இந்த எண்டுக்கு வந்துருப்பீங்க. நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எஸ், மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க லைஃப் ஸ்டைல் ஆஃப் திவ்யா மகேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.